அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையானது நல்ல இன்பமான உச்சத்தை அடைய உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உங்களது அலுவலகத்தில் இருக்கிறதுனால ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நண்பர்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவனுடைய அருளால் அனைவருமே நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினத்துக்கான நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யக்கூடாது, என்னென்ன செய்யலாம் என எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நமது சேனலுக்கு ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறது மூலமாக தினசரி ராசி பலன்களை உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு அது ஏதுவாக ஒரு வாய்ப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 2022 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி விரத தினங்க. இன்றைய தினத்துக்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 12ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறாருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான உயர்வான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைய காத்திருக்குங்க. அற்புதமான நாளாக இன்னைக்கு அமையுங்க. நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. ஏதாவது பணம் வரதுல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு விலகி உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களது பொருளாதாரம் மற்றும் உங்களுக்கு நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்படக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சுய மேம்பாடு திட்டங்கள் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். ஒன்றுக்கும் மேற்பட்ட திட்டங்களை கூட நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. நீங்க உங்களுடைய சுய மேம்பாடு திட்டங்கள் மூலமாக உங்களுக்கான நல்ல ஒரு வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நிறைய பணங்களை சம்பாதிக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளும் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகுங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களை பற்றிய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. எனவே மிக மிக நம்பிக்கையான ஒரு நாளாக உங்களுக்கு அமையறதுனால உங்களுக்கு வெற்றிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களது வீட்டில் வந்து ஏதாவது விசேஷம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிப்படை சூழ்நிலை மோசமடையாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது அவசியம். அட்லீஸ்ட் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது அவசியம். இன்றைய தினம் உங்களது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு ஏணியாக இருந்தவங்களை நீங்கள் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இன்னைக்கு தென்படுத்துங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தவர்கள் உங்களுக்கு தொழிலை நீங்கள் மிகப்பெரிய வகையில் வெற்றி நடத்துவதற்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தியும் மன நிறைவும் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு நெருக்கங்கள் இன்னும் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இருக்கு. உங்களது உறவினர்கள் வந்து சண்டை சச்சரவு போட்டு பிரிந்திருந்தவர்கள் கூட இப்பொழுது வந்து உங்களுடன் இணக்கமாகிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அதிலும் குறிப்பாக தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கையில வாக்குவாதங்கள் தான் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்கிறதுனால நீங்க வாக்குவாதங்களை சிறப்பாக ஹேண்டில் பண்றதுல நீங்க திறமைசாலிகள் தான். எனவே அது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளா இருக்காது. ஆனா அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கேலி கிண்டல் பண்ணலாம், ஆனால் ரொம்ப அதிகமா பண்ணக்கூடாதுங்க. ஏதாவது ஆர்கியூமெண்ட் வாக்குவாதங்கள் ஏற்பட்டது அப்படின்னா உங்களது அன்புக்குரியவரிடம் அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிற திறமை வந்து உங்ககிட்ட இருக்கு. இயல்பாகவே அதற்கு சொன்னீங்க, அதை சிறப்பாகவே சமாளிச்சிருவீங்க நண்பர்களே. உங்களது காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி எந்த விதமான வாக்குவாதங்களையும் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. உங்களது அன்புக்குரியவர் இன்றைய தினம் உங்களுக்கு கூட இல்லாதனால நேரத்தை கடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஓய்வு நேரத்துல இன்றைய தினம் நீங்கள் பழைய விஷயங்களை அடிக்கடி நினைத்து கஷ்டப்படக்கூடிய சில விஷயங்களை நினைக்கிறத தவிர்த்து விடுறது நல்லதுங்க. உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை செய்யலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. மாலை பொழுதுல இன்னும் இணக்கமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களது வாழ்க்கை துணையுடன் அமைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான ஓய்வு நேரம் கிடைச்சது அப்படின்னா இன்னைக்கு நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை ரிப்பேர் பண்றது மூலமாக நீங்க உங்களை பிஸியாக வச்சுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நீங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்கு.
இன்றைய தினத்துல முக்கியமா நீங்க ஆரோக்கியம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. சில விஷயங்கள் முக்கியமா நீங்க இன்னைக்கு கடைபிடிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. எந்த விதமான விஷயங்களுக்காகவும், சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் பெரிய செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையலாம். இன்றைய தினம் உங்களது இல்லத்தில் ஏதாவது திருமண மற்றும் இதர சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, உங்களுக்கு அதன் மூலமாகவும் செலவுகள் இருக்கலாங்க. இன்றைய தினத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்றது அவசியம். எது எது உங்களுக்கு அவசியமான செலவுன்றத நீங்க வகைப்படுத்தி செலவு பண்ணீங்க அப்படின்னா, இன்றைய தினம் சிறப்பானதாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும். உங்களது எதிர்காலத்தையும் உங்களுக்கு பொருளாதார சிக்கல் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. எனவே முக்கியமா நான் சொல்ல வர்றது இதுதான். இன்னைக்கு நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க. மத்த செலவுகள ஒரு 2 நாள் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. ஏன்னா அந்த செலவுகளே இல்லாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். எனவே செலவுகளை இன்றைய தினம் கட்டுப்படுத்துங்கள். நான் சொன்னபடி நீங்க முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்கள். மற்ற செலவுகளை நீங்க 2 நாள் தள்ளி போட்டுருங்க. எதிர்பாராத வகையில் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க. அலுவலக பணிகள்ல உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இருக்குங்க. ப்ரமோஷன்ஸ் நீங்க எதிர்பார்க்காத ப்ரமோஷன்ஸ் கூட இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால, நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது அலுவலக பணிகள்ல இன்னைக்கு இருக்குங்க. புதிய பதவிகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன்கள், அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. பகல் இரவுன்னு பார்க்காம நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலனை இன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க. எனவே இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினங்க. இன்றைய தினத்தை இன்னும் மகிழ்ச்சியானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கணினியுடைய ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா அழுத்தி விடுங்க. இதன் மூலமா தினசரி வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் நீங்கள் உடனடியாக பெற முடியும். எங்களுக்கு மாபெரும் சப்போர்ட் அது அமையும். ஏற்கனவே பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இளஞ்சிவப்பு கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க. இளஞ்சிவப்பு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இன்றைய தினம் நம்பர் 3 3ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் உத்தரம் நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ, இன்னைக்கு உங்களது அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க. திடீர் ப்ரமோஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய பணிகளில் ஆதரவான நல்ல சூழ்நிலையில் இருக்கு. உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனா யார்ட்டையும் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு நம்மளால முடியுமான்னு நீங்க சிந்தித்து உங்களது வாக்குறுதிகளை கொடுத்தால் இன்னும் சிறப்பானதாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் இன்னும் அதிகரிக்கும். குறிப்பா உங்க தந்தை வழி உறவினர்கள் அதிகமாக உங்களோட ஒட்டிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. திடீர்னு உங்க வீட்டுக்கு சில உறவினர்கள் கெஸ்ட்டா இன்னைக்கு உங்களுடைய சந்தோஷத்தை இன்னும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலைகள் அதன் மூலமாக அமையும். மாணவர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. எனவே கல்வி தொடர்பான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வீடு, மனை, தோட்டம் போன்ற அசைய சொத்துக்களை வாங்குறதுல நல்ல லாபகரமான வாய்ப்புகள் இப்ப அமைது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு லாபங்கள் இன்றைய தினம் இருக்குங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்றதுனால நல்ல ஒரு மனநிலை, சந்தோஷமான திருப்தியான மனநிலை உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு பொறுமையா செயல்படுங்க. கண்டிப்பா வெற்றிகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கு. எனவே பொறுமை இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியை தரும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காவது எனக்கு வேணும். ஸோ அதை நீங்க உங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதன் மூலமாக தான் கிடைக்கும். உங்களுடைய ஆதரவு ஏற்கனவே எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்கு. ரொம்ப நன்றிகள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இப்போ இது வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நாளை தின வீடியோலேருந்து உங்களுக்கு தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் மொபைலில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்க மிஸ் செய்யாம பார்க்கறதுக்கு எதுவாக அமையும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.